ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கேட்டரிங் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டிஜி பிளாக். பிளாக் அப்புறம் என்னடா பிளாக்ஸ் கைஸ், வெல்கம் டிஜி பிளாக் கைஸ், வெல்கம் டிஜி பிளாக். ஈஸியா ஏன்டா டிஜி தான். கிட்டத்தட்ட 1 hour டிராவலாம். இப்பதான் 1/2 மணி நேரத்தை கடந்தே வந்திருக்கோம். என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது. பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்கிட்டோம். கூட்டி போ ஆள் அனுப்புறேன்னு சொன்னாங்க. அவங்க வந்தோடனே தான் ரெண்டு பேரா பைக்ல போகணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. மைக் செட்டா? உங்கள்ட்ட மைக் செட்டா? பாப்பா பேர் என்ன? ரவிச்சந்திரன். உங்கள்ட்ட மைக் செட் தானே? போய் பாட்டு நல்ல பாட்டா போட்டு விடு. இந்த பையன் யார் என்னன்னே தெரில, ஆனால் எங்களோட நல்லாவே அட்டாச் ஆகிட்டான். பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்தாச்சு. காலையிலே சைவ சாப்பாடாம், மத்தியானமும் சைவ சாப்பாடாங்க. கடையில் சொன்னா செஞ்சு கொடுப்பாங்க. ரசம் ஆயிடுச்சுடா. ரெண்டு பிள்ளை 2 பிள்ளைடா. 10 பிள்ளை இனிமேதான் வைக்கணும். சாப்பிட்டுட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சாங்க டக்குனு சொல்லுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ண தர சாப்பாடு அசைவம்னு நினைச்சு வந்தேன், சைவத்தை போட்டு ஏமாத்திட்டாங்க. மத்தியானமும் ரொம்ப மனவேதனையா இருக்கு. ஏய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. செத்த பையன மூஞ்சி மோரியம் பண்ணி போறா. எங்க இதுல வாரியா வரும் காம பிசாசுகளா. நல்ல பேர ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். கேமாடா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இதுதான் நம்ம கொடுத்த கேட்ரிங் ஜெஸ்ஸி. 11:30கே எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. 2 பந்தி தான் ஒன்றுச்சு. அதுக்கப்புறம் கூட்டம் வரல. அதுக்கப்புறம் நாங்களும் போய் சாப்பிட உட்காந்துட்டோம். எப்போதுமே நம்ம சோத்துல கையே வைக்க கூடாது. அடுத்த சோத்துல சிக்கன், வெஜ் சிக்கன். எல்லாம் முடிச்சுட்டு சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு நம்ம பஸ்ஸில் கிளம்பிட்டு இருக்கோம். சொல்லிட்டா 1500 சொல்லிட்டா. பள்ளிக்கூடத்தை அப்புறம் கேஸ்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. புதுசா டைப்பர் வாங்கியிருக்கோம். திஸ் இஸ் 8 அடி
5 ஆகலாம். 5 அகலமா? இரு, இங்க உங்க வீட்டுல மேரேஜ் சடங்கு வயசு வந்தா கூட பரவாயில்ல, நீங்க எங்களை கூப்பிடுங்க. நாங்க போட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு உங்களோட அஃபோர்டபுளான அமௌண்ட்ல நாங்க பண்ணி கொடுக்குறோம். புரோக்கர் வேலை இல்லடா, போட்டோகிராஃபி வேலை. ஒரு வழியா புதுக்கோட்டை வந்து இறங்கிட்டோம். செம்ம டயர்டா இருக்கு. இப்போ போய் ஹாஸ்டல்ல போய் படுத்துவங்க வேண்டியதான்.